ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சைட்டோஸ்கெலட்டன். ஸோ அதை பற்றி லைன் பை லைன் டீட்டெயிலாக அனலைஸ் போயிடலாம் வாங்க. An elaborate network of filamentous proteinaceous structures consisting of microtubules, microfilaments, and intermediate filaments present in the cytoplasm is collectively referred to as cytoskeleton. ஸோ இதில் வந்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த மாதிரி கம்மா போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா மொத்தம் எத்தனை கண்டென்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து 3 கொடுத்துருக்காங்களா, ஸோ பக்கத்துலேயே 3ன்னு எழுதி வச்சுருங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக லைன் பை லைன் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா என் எலோபரேட்டட் நெட்வொர்க் ஆஃப் ஃபிலமெண்டஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபிலமெண்ட்னா ஒன்றும் கிடையாது, ஒரு த்ரெட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். எதுவாக இருந்தாலும் ஒரு த்ரெட் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பயாலஜிக்கல் டேர்ம்ஸில் ஃபிலமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ரோட்டீனால் ஆன ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த த்ரெட்ஸ்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த த்ரெட் எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரோட்டீனால் ஆன ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன கன்சிஸ்டாக இருக்குது? மைக்ரோடியூபிள்ஸ், மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ். இப்போ இதுதான் வந்து மைக்ரோடியூபிள்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து மைக்ரோடியூபிள்ஸ். இது வந்து இந்த ரங்கோலி டிசைன், இந்த கோல போட்டியில் அப்படி தான் வந்துட்டு சிமெண்ட்ரி டயக்ராம்ஸ் விளாண்டுருப்போம்ல, அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து மைக்ரோஃபிலமெண்ட்ஸ். அதுக்கடுத்து இது வந்து இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ். இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டஃப்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இது எல்லாமே எங்கே இருக்குது? சைட்டோபிளாசத்துக்குள்ளே தான் இருக்குது. சைட்டோபிளாசத்தில் இந்த 3 திங்ஸையும் வந்துட்டு அப்படியே மறந்துட்டு ஒரு 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 ஓரத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வந்து இருக்குது. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் சைட்டோஸ்கெலிட்டன். அதுக்கடுத்து நம்ம அடுத்த லைன்ஸில் இதை பார்க்குறப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். The cytoskeleton in the cell are involved in many functions such as mechanical support, motility, maintenance of the shape of the cell. ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கெலிட்டன்றது என்ன ஒரு கொடுக்கும், நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கும். நம்மளோட இப்போ ஸ்கெலிட்டன் வந்துட்டு லோக்கமோஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், மூவ்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது வந்து நம்மளுக்கு ஒரு மொட்டிலிட்டி வந்து தருது. அண்ட் ஒரு ரிஜிடான சப்போர்ட் நமக்கு தருது. நம்ம ஸ்கல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தருதுல, அந்த மாதிரி செல்லுக்குள்ளே இருக்கிற இந்த சைட்டோஸ்கெலிட்டன்றது ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது, ஒரு ஷேப் கொடுக்குது. அண்ட் மோர் ஆர் லெஸ் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நமக்கு எப்படி போன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த சைட்டோஸ்கெலிட்டன் வந்து செல்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சைட்டோஸ்கெலிட்டன்னா என்னென்னா, சைட்டோபிளாசம் ப்ளஸ் ஸ்கெலிட்டன் இஸ் ஈக்குவல் டு சைட்டோஸ்கெலிட்டன். இப்போதைக்கு இந்த டாப்பிக்கில், இந்த குட்டியூன் டாப்பிக்கில் இவ்வளோ தான். இங்கே 8.10 இது எதுக்கான டயக்ராம்? சீலியா ஃப்ளாஜெல்லா. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட டயக்ராம். ஓகே, இப்போதைக்கு இந்த டாப்பிக்கில் அவ்வளோதான். நம்ம அடுத்த டாப்பிக்கில் சீலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா பற்றி பார்ப்போம். டாடா.